ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனாவே எல்லாருமே ஐஸ்கிரீம் தான் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் ஐஸ்கிரீம் கேட்டு ரொம்பவே அடம் பிடிப்பாங்க. ஸோ அப்படி கேட்குறப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருளை பயன்படுத்தி ரொம்பவே சுலபமான முறையில் எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்காக நம்ம செலவு அதிகமாக பண்ண போகிறதில்ல, ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் நம்ம செய்ய போகிறோம். அதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 10 நம்பர் போல் முந்திரி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பேரீச்சை பழம் அதையும் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1 hour நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ இது ஊறட்டும். இந்த டயத்தில் நம்ம வாழைப்பழம் எடுத்திருக்கோம். நம்ம மஞ்சள் வாழைப்பழம், எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கற்பூரவள்ளி வாழைப்பழம் எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுக்கோங்க. நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லை இந்த மாதிரி ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். ஒரு 1 hour நம்ம இதில் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 1 hour ஆகிடுச்சு பாருங்கள். வாழைப்பழம் பார்க்க நல்லா எப்படி க்ரிப்பாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கையால் வச்சு அழுத்தும் போது நல்லா க்ரிப்பாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருளை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இதோடு நம்ம ஊற வச்சுருந்த பேரீச்சை பழம் முந்திரியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாம் இருந்தால் கூட நட்ஸு, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பேரீச்சை ஆட் பண்ணிட்டோம். கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அலுமினியம் ஃபாயில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சதை எல்லாத்தையும் ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான சாக்லேட் ஃப்ளவர் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம ஓவர் நைட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சாக்லேட் ஃப்ளவர் ஐஸ்கிரீம். ஸோ நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருள்களும் ரொம்பவே ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஐஸ்கிரீமே நமக்கு ஹெல்த்தியான ஐஸ்கிரீமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சம்மர் ஹாலிடேஸில் ரொம்பவே எளிமையான பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான சாக்லேட் ஃப்ளவர் ஐஸ்கிரீம் நீங்களும் ரெடி பண்ணி கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.